ஹாய், நான் உங்கள் மங்களூர்காரன். வெல்கம் டு another எபிசோட். போன வாரம் என்னால் பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி போட முடியலை, மன்னிச்சிடுங்க. ஸோ கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன், அதனால் பண்ண முடியலை. ஒரு டாப்பிக்கை பற்றி கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போடலாம் அப்படின்ற காரணம்தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது இந்த வாரம் இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மங்களூரை சேர்ந்த இங்கே உள்ள கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பழக்க வழக்கங்களை சொல்லலாம் அப்படின்ட்டு. அதில் ஒரு விஷயமா கெட்டசா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த கெட்டசாவை பற்றி ஓரளவுக்கு ஐடியா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா அதை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக என் ஒய்ஃப் கிட்ட நான் கொஞ்சம் இந்த பிளாக்ஸு அப்புறமா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கலெக்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எனக்கு கலெக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம அதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நாங்கள் இன்றைக்கி எடுத்திருக்க டாபிக் என்ன அப்படின்னா கெட்டசா அப்படிங்கிறது. இந்த கெட்டசா ஆக்சுவலாக நான் முன்னாடியே இதை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தாலுமே இது எப்போவாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுருந்தேன். அப்புறம் ரீசெண்டாக போன வாரம் நான் தெங்காசிக்கு போயிருந்தேன். அப்போ போனப்போ டு மை சர்ப்ரைஸ் என் ஃப்ரெண்டு அங்கே வந்திருந்தா. அப்படி என் ஃப்ரெண்டும் அவங்க ஒய்ஃபும் 2 பேருமே ஒரு தமிழ் இயக்கத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக 2வது தலைமுறையே அதை பண்ணிகிட்ருக்காங்க. என் ஃப்ரெண்டோட மாமியார் அப்புறம் அவங்களோட ஒய்ஃபும், இப்போ அவங்களோட ஒய்ஃபும் இப்போது தமிழ் இயக்கத்தில் ரொம்ப ஆர்வமாக துடிப்பாக செயல்பட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வருடத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு இடத்துலையா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக தமிழ்நாட்டில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா முகாம்கள் போட்டு தமிழர்களோட பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வியல், அப்புறம் தமிழர்களோட விளையாட்டு முறை, அப்புறம் இந்த ஆயக்கலைகள் 64 இருக்குல்ல, அந்த 64 என்னென்ன கலைகள் அப்படின்ற மாதிரி எக்ஸிபிஷன் இருக்கும். அப்புறம் கேம்ஸ் இருக்கும். தமிழர் பண்பாடு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒவ்வொரு டிவிஷன்லேயும் அவங்க சொல்லுவாங்க. அதாவது எக்கனாமிக்ஸு, அப்புறம் பொலிட்டிக்கல், அப்புறம் அயனேஜில் எப்படி இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு நாள் பத்தாது, அது கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அப்போ அங்கே போனப்போ இந்த வாட்டி தென்காசியில் அதை இன்னொரு இயக்கத்தோடு சேர்ந்து பண்ணுற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. அங்கே போனப்போ எனக்கு நிறைய புக்ஸு கிடச்சிது. அந்த புக்கில் ஒரு புக்கு கார்ப்பரேட் கோடாரின்னு நக்கீரன் எழுதுனது. ஸோ அந்த புக்கில் ஒரு ஒரு யூனிட், ஒரு சாப்டர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அது ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் கார்ப்பரேட் உள்ளே வந்தோடனே என்னென்ன ப்ராப்ளம்லாம் நடக்குதுன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. எஸ்பெஷலி மண் மற்றும் மண் வளங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் ஒரு இடத்துல ஆத்தர் ஏன்டீஸ், சவுத் அமெரிக்காவில் பெரு மாகாணம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற இந்த ஏன்டீஸ் மலைத்தொடர்களில் மோரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. இந்த ஏன்டீஸ் தொல்குடிகள், அதாவது தொல்குடிகள் அப்படின்ற பழங்குடிகளில் இவரோட தமிழ் உச்சரிப்பு, தமிழ் வார்த்தைகள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த புக்கில் எழுதியிருந்தது நீங்கள் கிடைச்சா பாருங்கள். ரொம்ப சின்ன புக்கு தான், பெரிய புக்கெலாம் இல்லை, ஆனால் இன்ஃபர்மேஷன் சூப்பராக இருக்குது. இந்த ஏன்டீஸ் தொல்குடிகள் இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பண்ணக்கூடிய விவசாய முறை இருக்குல்ல, இந்த விவசாய முறை பெரும்பாலும் அந்த மலைத்தொடர்களை இவங்க படிக்கட்டு விவசாய முறையை யூஸ் பண்ணுவாங்க. படிக்கட்டு விவசாய முறைனா இப்போ நம்மலாம் பார்த்துருப்போம்ல. நீங்கள் எக்ஸாம்பிளாக எப்படி சொல்கிறது, உங்களுக்கு மூணார் போனீங்கன்னா அங்கே அந்த டீ எஸ்டேட்லாம் இருக்கும். பார்த்திங்கன்னா மேலே அந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக செதுக்கியிருப்பாங்க. படி மாதிரி இருக்கும். இந்த படி மாதிரி இருக்கிறதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுல்லாகவே அங்கே டீ தான் போட்டிருப்பாங்க. டீ இல்லைனா காஃபி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ஏன்டீஸ் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராப்ஸை அங்கே கல்டிவேட் பண்ணாங்க. உருளைக்கிழங்கு, அப்புறம் சில பீன்ஸ் வகைகள், சில காய்கறி வகைகள், இது எல்லாமே. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களோட அந்த மண் பற்றின அறிவு இருக்குது பாருங்களேன், அது ரொம்பவே வியக்க வைக்கிது. அந்த மலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழே அடித்தட்டுலேயும் அடித்தட்டிலிருந்து மலையோட
உச்சி வரைக்கும் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு கிளைமேட்டில் வாஸ்டான டிஃப்ரென்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 15 டிகிரி செல்சியஸ் வந்து வேறுபடுமா. அதாவது உங்களுக்கு மலைக்கு கீழே ஒரு வெப்பநிலை இருக்கும், மலைக்கு மேலே ஒரு வெப்பநிலை இருக்கும். இந்த வெப்பநிலைக்கு தகுந்தாப்புல இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரித்து 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 ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு தாவரத்தை வந்து இவங்க விதைக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா உருளைக்கிழங்கோட பிறப்பிடமே இங்கேருந்து தான் வருது அப்படின்றாங்க. இங்கே இங்கே இவங்க வந்து எதை பேஸ் பண்ணி இந்த அக்ரிகல்ச்சரை பண்ணுறாங்க, இந்த விவசாய முறையை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா சக்ரா அப்படின்றாங்க. CHACRA சக்ரா. இந்த சக்ராங்கிறது வேற ஒன்றும் இல்லை, வட்ட வடிவு. நீங்கள் போய் மோரே MORAY அப்படின்னு கூகுளில் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே அப்படியே அழகாக இருக்கும். அந்த மலையை வந்து படிப்படியாக ரவுண்ட் ரவுண்டாக சர்க்கிள் ஷேப்பில் இது பண்ணியிருப்பாங்க. அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து இப்போ அந்த உழுகிற விதம் கூட வந்து மாறுமாம்மா. இப்போது நல்லா மழை பெய்ய போகுது, இந்த வருஷம் நல்லா மழை பெய்ய போகுது அப்படின்னா இவங்க உழுறதை எப்படி பண்ணுவாங்கன்னா மேலேருந்து கீழ் நோக்கி உழுவாங்களாம். அதாவது அந்த தண்ணி எங்கேயுமே பிளாக் ஆகிடக்கூடாது, எங்கேயுமே குளங்குட்டை ஃபார்ம் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால. ஏன் குளங்குட்டம் ஃபார்ம் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, குளங்குட்டம் ஃபார்ம் ஆனால் ஈரப்பதங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபங்கஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும், அது செடிகளுக்கு கேடு. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் வறட்சி வரப்போகுது அப்படின்னா அந்த உழவை வந்து குறுக்கு வாக்கில் வந்து உழுவாங்களாமா. உழுது அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து பயிர் நடுவாங்களாமா. இந்த பயிர் நடுறதுலேயுமே ப்ரொப்போர்ஷன் வச்சுருக்காங்க. அந்த மண்ணோட தரத்துக்கு தகுந்தாப்புல இப்போ மண்ணில் வந்து கொஞ்சம் அதிகமாக கேப் இருக்குது, நிறைய வண்டல் மண் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நிறைய சின்ன சின்ன கற்கள்லாம் இருக்குன்னா அது வந்து விவசாயத்துக்கு பயன்படாது. அதுக்கு வேறு கிராப் தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் வேறு பயிர்கள் அங்கே பயிரிடுவாங்க. கீழே வந்து மலைக்கு அடிவாரத்தில் செம்மண் இருக்கிறதுனால அங்கே வேறு மாதிரி இப்போ நம்ம நெல் பயிரிடுற மாதிரி அவங்க வேறு ஒரு தாவரம் வச்சுருக்காங்க. அந்த தாவரத்தோட விதையை வந்து இவங்க வந்து சாப்பிட்றாங்க. இந்த மொத்த மலையுமே இந்த பழங்குடியினர் வந்து மொத்தமாக உழுகுறாங்க. அதில் என்ன கிடைக்குதோ அதை அவங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிறாங்க. அப்புறமா இன்னொரு விஷயம், இங்கே நிறைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு சாகுபடி அதிகம். அப்போ உருளைக்கிழங்கு சாகுபடி அதிகம் அப்படின்றதுனால இங்கே நுண்ணுயிர்கள், அதாவது புழுக்கள்லாம் வந்து என்ன பண்ணுன்னா அந்த பயிர்களை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதில் ஒரு விஷயம், இந்த புழுக்கள் வந்து விடுற முட்டை வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து அந்த மண்ணை வந்து பாதிக்குமாமா. அதாவது இந்த முட்டைகள்லேருந்து திருப்பி புழுக்கள் வர்றது, திருப்பி முட்டை போடுறது, இந்த மாதிரி. அப்போ இது எப்படி ஒரேடியாக அழிக்கிறதுனா அந்த மண்ணை வந்து அப்படியே தரிசாக விட்டுருவாங்களாம். 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு கூட அதை அப்படியே தரிசாக விட்டுருவாங்களாம். ஏன்னா அப்போ தான் அது இயற்கையாகவே வெப்பமாகி அந்த புழுக்கள் வந்து அழியுமா. இவங்க எந்த விதமான செயற்கை கெமிக்கல்ஸையோ அதாவது செயற்கை பூச்சிக்கொல்லியையோ பயன்படுத்துகிறதே கிடையாது. இந்த மாதிரி வந்து அவங்க இது பண்ணிட்டுருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணால் இவங்க எந்த பயிரை நடணும் அப்படின்றது, அது என்ன மாதிரியான புல், என்ன மாதிரியான களை அந்த இடத்துல வருதுன்றதை பார்க்குறாங்க. இப்போ ஒரு டைப் ஆஃப் புல் வருதுன்னா ஓகே, இது வந்து உருளைக்கிழங்கு சாகுபடி செய்கிறதுக்கான சரியான ஒரு காலம் அப்படின்னு சொல்லி அங்கே உருளை சாகுபடி செய்கிறாங்க. இன்னொரு இடத்துல பீன்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி பொருட்கள் வந்ததுன்னா பீன்ஸ் போடுறாங்க. இல்லை வேறு மாதிரி ஒரு மாதிரி பொருட்கள் வருது அப்படின்னா அதை வந்து தரிசாக விடக்கூடிய நேரம் இப்போ அங்கே உழக்கூடாது. இதை வந்து அந்த மலையை இவங்க சக்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. சக்ரா அப்படின்னு இவங்க அதை ஒரு பெண்ணாக பாவிக்கிறாங்க. பெண்ணாக பாவித்து என்ன மாதிரியான புற்கள் வந்து அங்கே விளையுதோ அது வந்து அந்த பெண், அதாவது அந்த மலை வந்து அவங்க கூட பேசுகிறதா அவங்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து தலைமுறையாக அங்கே உழுதுகிட்டு இருக்காங்க. சரி, அப்போ இவ்வளோ இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்குன்னா கவர்மெண்ட் சும்மா விடுமா? கவர்மெண்ட் சும்மா விடாது. நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் 1980 வந்து பெருநாட்டோட அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா மண் பாதுகாப்புக்காக ப்ரோனமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இந்த திட்டத்துக்கு அஃபிஷியல் ஆலோசகராக யூஎன்லேருந்து ஒருத்தரை போடுறாங்க. இவங்களோட வேலை என்னன்னு இவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த ஏன்டிஸ் உழவர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு மண்ணை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது தான்
மண்ணை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறத சொல்லி கொடுக்க போகிறாராமா. எப்படி தலைமுறையாக அந்த மலையை அந்த மண்ணை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சவங்கள்ட்ட இவங்க கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான் வச்சுருக்குது. பிளான் வச்சு இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு எப்படி இதை பாதுகாப்பான முறையில் உழணும், பாதுகாப்பான முறையில் விவசாயம் பண்ணணும்னு நாங்கள் சொல்லித்தரோன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்களாம். இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து மழைநீர் அதிகமாக சேகரிக்கலாம், மண் அரிமானத்தை நீங்கள் தடுக்கலாம், விளைச்சலாக பெருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி தான் இவங்க உள்ளே வர்றாங்க. உள்ளே நாங்கள் முதல்ல இந்த மண்ணை ஆய்வு செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஆய்வு மேற்கொள்கிறாங்க. இப்போ இந்த ஆய்வோட முடிவு என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஆய்வோட முடிவு என்னவா இருக்குதுன்னா, இந்த மொத்த மலையுமே சாகுபடிக்கு பயனற்றதாமா. சரி, பயனற்றதான்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த பயனற்ற மண்ணை பயனுள்ளதாக்க இவங்க 3 யோசனையை உள்ளே வைக்கிறாங்க. அந்த யோசனைகளை கேளுங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல் யோசனை என்ன தெரியுமா? முதல் பிளான் ஐடியா, 65% ஆஃப் த லேண்டை காடு வளர்க்குறதுக்காகவும் கால்நடை பண்ணைகள் அமைக்கிறதுக்காகவும் பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கும் பயன்படுத்தலாமா. புரியுதா உங்களுக்கு? அந்த மலையில் 65% இவங்க காடுகளாக மாற்றுறாங்க. அதாவது கன்சர்வேட்டிவ், வைல்ட் லைஃப் கன்சர்வேட்டிவ்னு சொல்லி மாற்றி அதுக்குள்ளே பண்ணைகளை வச்சு அதை டூரிஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணுற மாதிரி. செகண்ட் பிளான் என்ன தெரியுமா? 16% ஆஃப் லேண்டில் இவங்க பழத்தோட்டங்களை வைக்கிறது, அதாவது ஃப்ரூட் பியரிங் ட்ரீஸ் வைக்கிறது. அப்புறம் தேர்ட் ஐடியாவாக வெறும் 19% மட்டும் இன்டென்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ இவங்க சும்மா விடுவாங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எத்தனை வருஷமாக இதே மலையில் தானேப்பா நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம், அப்போது ஒழுங்காக தானே நாங்கள் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லிட்ரலி இது எவிடன்ஸ் பேஸ்டு ஃபார்மிங் கிடையாது, எவிடன்ஸ் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க இந்த அவங்களோட வாதங்களை கவர்மெண்ட் நிராகரிக்குது. ஓகேவா? என்ன விஷயம்னா, கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இவங்க யூஸ் பண்ணுற இந்த சக்ரா அப்படின்ற இந்த அறிவு உணவு உற்பத்திக்கு உதவவே உதவாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. ஆனால் கள நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருநாட்டோட 50% ஆஃப் த ஃபுட் கன்சப்ஷன் இந்த சாக்ரான்ற அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் மூலமாக மட்டுமே வந்தது. இவங்க இதுக்கு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, லாட்டி ஃபொண்டியா அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. இந்த மெத்தட் மூலமாக எந்த விதமான ஒரு மலட்டு மண்ணாக இருந்தால் கூட அதை இவங்களால் மீட்டு அதில் விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமையான ஆட்கள் தான் இவங்க. ஆனால் இது எல்லாமே சிம்பிளாக அமெரிக்கா மண்ணை அவங்க இது செக்ரிகேட் பண்ணுறாங்க. செக்ரிகேட் பண்ணி இதை இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த மக்களை துன்புறுத்துகிறாங்க. 1500 ஆண்டுகளாக இது மாதிரி தான் அவங்க 1500 ஆண்டுகளுக்கு மேலே இந்த மாதிரி தான் அவங்க சாகுபடி பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த புதிய திட்டத்தின்படி இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த புதிய திட்டத்தின்படி நீர்பிடிப்பு பகுதியில் சாகுபடி செய்யணுமாமா. அதாவது எங்கே தண்ணி அதிகமாக இருக்கோ அங்கே சாகுபடி செய்யணுமாமா. ஆனால் இது இந்த சாக்கரா குடி மக்கள் இருக்காங்களே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு சாக்கரா அப்படி சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஆனால் இது கவர்மெண்ட் காது கொடுத்து கேட்குற மாதிரியே இல்லை நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது என்ன ஆச்சுன்னா, ஒரு 5 வருஷம் கூட தாக்கு பிடிக்கலைங்க. 5 வருஷம் கூட தாக்கு பிடிக்கலை. கடுமையான வறட்சிக்கு அவங்க போக ஆரம்பித்தாங்க. அப்போ தான் கவர்மெண்ட்டுக்கு உரைக்குது, ஓகே இது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 1989 மறுபடியும் ப்ராடெக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக இன்னொரு திட்டத்தை கொண்டு வருது. இந்த திட்டத்தில் என்னென்னா, முன்னாள் மாதிரி கவர்மெண்ட் கண்ணை மூடிட்டு இறங்கலை. இப்போ இந்த மக்களையே கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, பேசி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி இந்த மக்கள் கூட பேசி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன் பிரகாரம் அங்கே பயிர் நடுறது, மற்றபடி அக்ரிகல்ச்சரோட வேளாண்மை இதெல்லாமே. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா கவர்மெண்ட் கையில் எடுத்துக்கோல. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. ஸோ இப்போ கவர்மெண்ட் எடுத்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1993 இப்போ வரைக்கும் அங்கே பெருநாட்டில் இருக்க எல்லா பல்கலைக்கழகங்களும் இந்த சக்கரா அப்படின்ற மரபுசார்
விவசாயத்தை வந்து பாடத்திட்டமாக அறிவிக்கிறாங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்னென்னா, இந்த மக்களோட அந்த அறிவு தாங்க. இந்த புழுக்களை வந்து எப்படி அவங்க கையாண்டாங்க, அதாவது இந்த இதில் வர்ற பூச்சி இதை வந்து எப்படி கையாளுறாங்க, அந்த மண்ணை வந்து அவங்க எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப ப்ராப்ளம் வராத மாதிரி, அந்த மண்ணோட வளத்தை வந்து கெடாத மாதிரியும் இவங்க எப்படி இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மண்ணை வந்து தரிசாக விடுறது இருக்குல்ல, கொஞ்ச நாளைக்கு அதை விவசாயமே பண்ண முடியாமல் இப்போ பண்ணாமல் இருக்கிறது, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் பார்த்தேன். ஏன்னா இன்றைக்கி அப்படி பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து அந்த நிலத்தை விடுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு 1 ஏக்கர் பட்டா போட்டு நான் வச்சுருக்கேன் விவசாய நிலத்தை அப்படின்னா, 1 ஏக்கர் நான் எப்படி 10 வருஷம் அப்படியே விட முடியும்? முடியாதுல்ல, சாப்பாடு. ஆனால் இது கூட்டு விவசாய முறையில் முடியும். இவங்க அந்த மொத்த மலையுமே கூட்டு விவசாய முறையில் வச்சுருக்கிறதுனால, அந்த இடத்த விட்டுட்டு மீதி இடத்துல என்ன வருதோ அதை வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே பகிர்ந்து உண்ணுக்கிறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம்ல, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ இதை படிக்கும்போது எனக்கு இந்த கெட்டசாவோட ஞாபகம் வந்துச்சு. ஓகே, இப்போ கெட்டசானா என்னன்னு சொல்கிறேன். கெட்டசானா ஒரு பருவம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பருவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே மங்களூரில் அந்த மண் வந்து 3 நாள் அந்த மண்ணை வந்து அப்படியே விட்டுருவாங்க. எஸ், இது வந்து எந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னா, பொயின்தேல் அப்படின்னு சொல்லி ஒரு மாதம். பொயின்தேல் அப்படின்னா ஃபெப்ரவரி மாதம்னு வச்சுக்கோங்களேன். ஃபெப்ரவரி மாதம், அதாவது நம்ம ஊர் எப்படி சொன்னால், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பொங்கலுக்கு அறுவடை பண்ணுவோம்ல, பொங்கலுக்கு அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நிலத்தை அப்படியே விடுவோம்ல, அதுதான் இங்கேயும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பூமி தாய் வந்து அந்த 3 நாள் வந்து அவங்க ஒரு இப்போ எப்படி வந்து பெண்கள் மாதவிடாய் போகிறாங்களோ அது மாதிரி இந்த பூமி தாய்க்கு அந்த 3 நாட்கள் மாதவிடாய் காலம். இது வந்து நிஜமாகவே இன்னைய வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. பூமி தாய் வந்து கெட்டசாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த 3 நாள் இந்த நிலத்து மேலே எந்த விதமான ஆயுதங்களையும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆயுதம்னு விவசாயத்துக்கு தேவைப்படுற டூல்ஸ் இருக்குல்ல, அந்த டூல்ஸ் வந்து எதையுமே அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. கோடாரியாகோ மண்பட்டியோ அருவாளோ இது எதையுமே அந்த மண் மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பூமி தாய் வந்து கெட்டசால இருக்கிறதுனால. இதை வந்து வெறுமனை அந்த மாதிரி விட்டுட்டு 3 நாளைக்கு வந்து அங்கே போகாமல் இருக்க மாதிரிலாம் இல்லை. இதுக்கு வந்து ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயமே இருக்குது. அது எப்படின்னா, முந்தின நாள் இப்போ நாளைக்கு கெட்டசா வந்து கடைபிடிக்க போகிறாங்கன்னா, முந்தின நாள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, துளசி கட்டையை வந்து இங்கே எல்லார் வீட்டு வாசல்லையுமே துளசி கட்டை இருக்கும். துளசி கட்டைனா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் துளசி மாடம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இங்கே எல்லா இடத்துலையுமே துளசி மாடம் இருக்கும். அந்த துளசி மாடத்தை சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா, சாணியை வச்சு மொழுகுவாங்க. அதாவது இவங்களோட வாசலை வந்து சாணியை வச்சு மொழுகி நடுவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சாம்பல் இருக்கு இல்லையா, சாம்பல் வந்து வச்சுருப்பாங்க. சாம்பலை வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எப்படி வந்து நம்ம ஊரில் ஒரு பொண்ணு சடங்காச்சுன்னா குச்சல் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, தென்னை மரத்துலேருந்து ஒரு இது மாதிரி கட்டுவாங்கள்ல, குடிசல் மாதிரி, அது மாதிரி இங்கேயுமே வந்து தட்டி கட்டுவாங்க. தட்டி கட்டி இது பண்ணுவாங்க. இது வந்து முதல் நாள் நடக்கக்கூடிய சம்பிரதாயம். 2வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, 5 இலை, வாழை இலை, அப்புறம் வந்து சரளிகேன்னு இங்கே ஒரு செடி உண்டு, அதிலேருந்து 2 இலை எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 3 இலைக்கு வந்து அந்த சரளிகையில் 3 இலைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சாரி தப்பாக சொல்கிறேன், மொத்தமே 5 இலை தான். அதில் 2 வாழை இலை, 3 சரளிகை இலை. அதில் இந்த 3 சரளிகை இலையில் நம்ம அரிசி பொடி இருக்குல்ல, இந்த அரிசி பொடியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து இது பண்ணுவாங்க, படைப்பாங்க. இது வந்து 2வது நாள். அப்புறம் அந்த அரிசி பொடியில் இவங்க ஏதாவது தின்பண்டங்கள் செஞ்சு சாப்பிடுவாங்க. 3வது நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த பூமி தாய் வந்து குளிக்க போகிறது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கறித்துண்டு, அதாவது அடுப்பு கறி இருக்குல்ல, அந்த கறித்துண்டு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தண்ணி, அப்புறம் வந்து எண்ணெய் ஒரு கிண்ணத்தில், அப்புறமா வந்து ஒரு கண்ணாடி முகம் பார்க்குறதுக்காக வச்சு அவங்கள வந்து குளிக்கிறதுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு சடங்கு ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு படின்னு நம்ம சொல்லல, ஒரு பக்கான்னு சொல்லுவாங்க, ஒரு படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு படி அளந்து பால் எடுத்துக்குவாங்க. பால் எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பால் எடுத்து வச்சு இவங்க வந்து வணங்குவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இந்த வருஷமும் நல்ல விளைச்சலை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து இது பண்ணுவாங்க, வணங்குவாங்க.
பூமி தாயை வந்து. அப்புறமா அது கூடயே வந்து நாட்டுப்புற பாடலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம கொள்ளு இருக்குல்ல, கொள்ளு, அதுக்கப்புறம் வந்து அரிசி, அதுக்கப்புறம் வந்து கொள்ளு, அரிசி பொடி, அப்புறமா வந்து தேங்காயிலே முத்துன தேங்காய் இருக்கும். அந்த தண்ணி வந்து உள்ளே வந்து இதாக இருக்கும், ட்ரையாக இருக்கும்ல, முத்துன தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்காக வச்சுருப்பாங்கள்ல, அந்த தேங்காய் ப்ளஸ் கொஞ்சம் தேன், அப்புறமா வந்து கொஞ்சம் ஏலக்காய், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து உருண்டை மாதிரி பிடிப்பாங்க. எதுக்குன்னா சத்தான பொருளாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. யாருக்கு? பூமி தாய்க்கு. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி மத்தியானம் வந்து முருங்கைக்காய், அப்புறம் வந்து கத்தரிக்காய் இதெல்லாம் போட்டு குழம்பு வைப்பாங்க. நைட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேட்டைக்கு போவாங்க. இப்போ இங்கே வேட்டைக்கு போகிறது இல்லை, நைட்டு வந்து வேட்டைக்கு போவாங்க. வேட்டைக்கு போய் அன்றைக்கி வந்து என்ன கிடைக்குதோ அது, ஒருவேளை காட்டுப்பன்னி கிடைக்கலாம், இல்லை முயல் கிடைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு மிருகம் கிடைக்கலாம். அது எது கிடைக்குதோ அன்னைக்கு வந்து அந்த நைட்டு வந்து நான்வெஜ். இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி நைட் வந்து கோழிக்கறி மாதிரி கொண்டு வந்து சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து இது பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இலையுதிர் காலம் வந்து முடிஞ்சு அடுத்தது வந்து உங்களுக்கு அடுத்த சாகுபடிக்கு இவங்க தயாராகிறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இது பண்ணுறாங்க. அதே மாதிரி கெட்டஸா, இப்போ நாளைக்கு கெட்டஸா வரப்போதுனா அதுக்கு முந்தின நாள் எல்லா டூல்ஸையுமே எடுத்து நம்ம எப்படி ஆயுத பூஜைக்கு க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி எல்லா டூல்ஸையுமே இங்கே எடுத்து ஆயுத பூஜைக்கு க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணி அதை இது பண்ணிடுவாங்க. எந்த டூல்ஸையுமே 3 நாளைக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த 3 நாளும் அந்த மண்ணை வந்து அப்படியே விட்டுருவாங்க. ஸோ நான் வந்து இந்த சாக்ரா வந்து படிக்கும்போதும் சரி, நான் இது படிக்கும்போதும் எனக்கு ஒரு மாதிரி இது லிங்க் ஆச்சு. அதனால் இதை இந்த வாரம் எபிசோடாக சொல்லலாம், இந்த வாரம் எபிசோடில் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் நண்பர்களே, அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான எபிசோடு இருக்குது. அதுக்கு நிறைய நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். அது கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் இருக்கும், நிறைய பேருக்கு போரும் அடிக்கலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக், அதை பற்றி அடுத்த வாரம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மங்களூர் காரன். பாய்.